வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பன்னீர் புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேம்மா. பன்னீர் எடுத்து இந்த சைஸில் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இது காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன். தயிர் ஒரு 1/2 கப்புமா, சின்ன 1/2 கப்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாமா. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கம்மா, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சு 5 நிமிஷம் ஊற வைக்கலாம். கடாய் வச்சுங்கம்மா. எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஏன்னா பன்னீர் பொரிக்கிறதுக்கு தான். நல்லா எண்ணெய் சூடாகட்டுமா. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்கம்மா. இப்போ நம்ம பன்னீர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை 2 பீஸாக அப்படி போடுங்க. பாருங்கம்மா, இந்த மாதிரி ஒரு பீஸாக திருப்பி போடுங்க. இந்த மாதிரி திருப்பி போடுங்க. பார்த்து உடையாமல் திருப்பி போடுங்க. கொஞ்சம் நம்ம அடுப்பு தீ கொஞ்சம் குறைச்சலாக வச்சுக்கோங்க. நல்லா செவந்து நல்லா ஒரு கோல்டு கலரில் வரும். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கருகிற அளவுக்கு விடாதீங்க. இப்போ வேறு பாத்திரம் வச்சுங்கம்மா. 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஆயில் தேவையான அளவு திட்டமாக போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்கம்மா. 2 பிரியாணி இலை, 1 ஸ்டார் பூ, 1 பட்டை, 3 ஏலக்காய், 2 பீஸ் லவங்கம், முந்திரி 10 முந்திரிமா. முந்திரி போட்டு லைட்டாக வதக்கிடுங்க. போதும். நான் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடணுமா. அப்போ தான் நமக்கு பன்னீர் புலாவ் ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ வெங்காயம் வதக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கிடுங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா கலர் நல்லா வதங்கிடணும். நான் 1 தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம பன்னீர் புலாவுக்கு தக்காளி ரொம்ப போடக்கூடாது. 1 தக்காளி தான் போட்டிருக்கேன். நான் ஒரு 6 பச்சை மிளகா இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். உங்களுக்கு அதிகம் காரம் தேவைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் 1 பச்சை மிளகா வச்சு அரைச்சிக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட போகிறோமா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய சேர்க்கறதுனால ஒன்றும் தப்பு கிடையாதுமா. இஞ்சியும் உடம்புக்கு நல்லது தான், பூண்டும் உடம்புக்கு நல்லது தான். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாமா. இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி அதில் பாதி. நல்லா வதக்கிடுங்க. நல்லா வாசனை கமகமகம்னு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வாசனை வரணும். பாருங்கம்மா, நான் 1/2 முடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். 3 கப் தேங்காய் பால். 1/2 கிலோ அரிசிக்கு, அதாவது 2 கப் அரிசிக்கு நான் 3 கப் தேங்காய் பால் எடுத்துருக்கேன். நம்ம தேங்காய் பால் எதுக்குன்னா தேங்காய் பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நீங்கள் வேணும்னா தண்ணியில் கூட நம்ம செய்யலாம். நான் தேங்காய் பாலில் செய்கிறேன். தேங்காய் பாலில் செய்யணும்னா நல்லா டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். மாதிரி கிளறி விட்டுருங்க. உப்பு தேவையான அளவு போட்டுங்கம்மா. ரொம்ப மிஞ்சிட போகுது. அவ்வளோதான். நம்ம இது நம்ம 10 நிமிஷம் கொதிக்க விட்டோமா, அதுக்கப்புறம் ரைஸ் போடலாம். பாருங்கம்மா, 10 நிமிஷத்தில் எவ்வளோ நல்லா பொங்கி வந்துருக்கு பாருங்கம்மா. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். பொங்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம தேங்காய் பால் போடுறோம் இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு பொங்குற மாதிரி தான் இருக்கும். இது 1/2 கிலோ அரிசிமா, பாஸ்மதி அரிசி. அதாவது 2 கப் அரிசி. நான் 3 கப்பு தேங்காய் பாலுக்கு 2 கப் அரிசி போடுறேன். கழுவிட்டு நெய்யில் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், நெய் போட்டால் நல்லா அரிசி உடையாமல் இருக்கும். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கம்மா, நம்ம அரிசி போட்டோம். இப்போ நம்ம மேலோட்டு அப்படியே கிளறி விடுங்க. கிளறி விட்டு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாமா. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுமா. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம கரண்டியோட அடிபாகத்தை வச்சு அப்படியே மேலோட்ட கிளறி விடுங்க. இந்த மாதிரி கிளறி விட்டால் அரிசி உடையாமல் இருக்கும். கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சாதம் கொஞ்சம் தண்ணி ஈர பசையில் இருக்கு இல்லைங்களா, இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சுக்கிற பன்னீரை போட போகிறோம். தண்ணி இருக்கும் போதே போட்டால் பன்னீர்லாம் உடஞ்சிரும். பாருங்கம்மா, போட்டு மேலோட்டம் கரெக்டாக கிளறி விடுங்க. அடுப்பு ரொம்ப தீ குறைச்சி வச்சுடுங்க. இந்த தண்ணியெலாம் ட்ரை ஆகிடும் குறைச்சி வச்சிங்கன்னா. அவ்வளோதாம்மா, பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.